என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதத்திற்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த புரட்டாசி மாசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு அவதரித்த மாசம் அப்படிங்கறதால இந்த மாசம் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாசம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த புரட்டாசி மாசம் 4ஆம் தேதி மகா சிவராத்திரி வருது. அன்றைய தினம் குடும்பத்தோட போய் சிவாலயங்கள்ல இரவு தங்கி சிவபெருமான வணங்குனீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் நீங்கிரும். அன்றைய விடியல் அப்படிங்கிறது சூரிய உதயத்தை நீங்க ஆலயத்துல உட்காந்து பாத்தீங்க அப்படின்னாலே உங்களோட வாழ்க்கையோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் தீரும். மாதிரி புரட்டாசி 5ஆம் தேதி மகளாய அமாவாசை, அதாவது இருக்கிற அமாவாசையிலே சிறந்த அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். இந்த அமாவாசை தினத்துல குலதெய்வ கோயிலுக்கு போய் வணங்குங்க. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையா செஞ்சுட்டு அன்றைய தினம் ஏழைகளுக்கு நீங்க செய்யக்கூடிய அன்னதானம் அப்படிங்கறது ஒரு 108 கும்பாபிஷேகத்தை பார்த்த பலன் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட பெருமை மிக்க இந்த புரட்டாசி மாசத்துல கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கறதும் நல்லாவே இருக்கு. கிரகங்களோட ராஜா சூரியன் கன்னிராசியில இந்த மாசம் முழுக்க புதனோட வீட்டுல இருக்க போறாரு. செவ்வாய் துலா ராசியில சுக்கிரனோட வீட்டுல இருக்கார். புதன் கன்னிராசியில ஆட்சியாவும் உச்சமாவும் இருக்காரு. 13ஆம் தேதி துலா ராசிக்கு போறார். சுக்கிர பகவான் சிம்ம ராசியில இருக்கார். மாச கடைசியில 24ஆம் தேதி கன்னி ராசிக்கு போய் நீசமடைகிறார். குரு பகவான் மிதுன ராசியில இருக்காரு. சில பேர் இந்த மாசத்துல குரு பகவானோட அதிசார பயிற்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. ஐப்பசி மாசம் 1ஆம் தேதி தான் குரு பகவானோட அதிசார பயிற்சி. அதோட பலன் அப்படிங்கறத உங்களுக்கு நான் தனியா ஒரு வீடியோல கொடுக்குறேன். சனி பகவான் மீனராசியில வக்கரம் அடைஞ்சிருக்காரு. ராகு கும்பராசிலையும் கேது சிம்ம ராசிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்பு. இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கறத பார்ப்போம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புரட்டாசி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் மாத கிரகங்கள் நல்லா இருந்தாலும் சரி, அஷ்டமத்துல ராகுவையும் 12ல குருவையும் வச்சுக்கிட்டு வெட்டி செலவு பண்ணிக்கிட்டு சுத்தக்கூடிய ஆளுங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் தான். 10 ரூபா பணம் வருது, ஆனாலும் நான் கடன்காரனாவே இருக்கனே, எப்படின்னே தெரியலையே ஜோசியரை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 10 ரூபா வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு 12 ரூபா செலவு அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கோம். இல்ல திடீர்னு ஒரு அமௌண்ட் சம்பாரிச்சிட்டோம்டா, இன்னைக்கு 10 ரூபா வந்திருக்கு, இதை கொண்டு போய் இன்னைக்கு நம்ம வீட்டு பீரோல வச்சிருவோம்டா, எந்த செலவும் இல்ல, எல்லா செலவும் முடிச்சிட்டோம், இன்னைக்கு இந்த மாசம் சேவிங்ஸ் 10,000 அப்படின்னு நாம சந்தோஷமா வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம்னா அங்க 10,000க்கு ஒரு செலவு அப்படிங்கிறது காத்துக்கிட்டு நிற்கும். அது சுப செலவோ, விரய செலவோ, வெட்டி செலவோ, தண்ட செலவோ, இல்ல யாருக்காவது கொடுக்க வேண்டிய சூழலோ, இல்ல எந்த காலகட்டத்துல பட்ட நன்றி கடனும். 10 ரூபா நம்மளால வச்சிருக்கவே முடியல. இப்படி ஒரு மோசமான நிலைமை அப்படிங்கறது தான் கடகத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த மாசம் தொடங்கும் போதே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தோட தொடங்க போகுது. ஏன்னா விரயத்துல குரு இருந்துட்டு விரய செலவுகளை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு பாத்தீங்களா. இந்த மாச தொடக்கத்துல ராசிநாதன் சந்திரன் உங்களோட ராசிக்கு விரய வீட்டுல, அதாவது மிதுன ராசியில குருவோட சேர்ந்து குருச்சந்திர யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்குறாரு. இது ஒரு 2.5 நாளைக்கு தான் இந்த யோகம் அப்படிங்கிறது இருக்க போது. ஆனா ராசிநாதனே சந்திரன் தான் அப்படிங்கறதால இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் தெரியுங்களா. வாழ்க்கையில இந்த செலவை நான் செஞ்சே ஆகணும். அதாவது நம்ம ஒரு லட்சியம் வச்சிருப்போம், ஒரு வண்டி வாங்கி போடணும்டா, இல்ல ஒரு ஏசி ஒன்று வாங்கி போடணும், இல்ல ஒரு பிளாட் ஒன்று வாங்கி போடணும், இல்ல ஒரு வீடு கட்டி போடணும். இந்த மாதிரி நம்மளோட லட்சிய கனவா வச்சிருந்த செலவுகள் நம்மளால அதை செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட செலவுகளை செய்யறதுக்கு, சாதிக்கிறதுக்கு உங்களோட கொள்கை, நோக்கம், லட்சியம் இது எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாசத்துல கிடைக்கும். வாழ்க்கை தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். பகைவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள். நண்பர்கள் நம்ம கொஞ்சம் நம்பிக்கைக்குரிய விதத்துல நடந்துப்பாங்க. இது எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையே இல்லை. அதே மாதிரி மாச தொடக்கத்துல உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்துல புதன் இருக்காரு. 3க்கும் 12க்கும் அதிபதியானவர் தனஸ்தானத்துல இருக்கும்போது நல்ல வரத்து அப்படிங்கிறது இருக்கும். அண்ணன் தம்பியால 10 ரூபா சம்பாதிக்கலாம். கடன் சுமை குறைய ஒரு வழிவகை செய்வீங்க. அண்ணனுக்கு 10 ரூபா நாம உதவுறதா இருக்கலாம், இல்ல நமக்கு அண்ணன் தம்பி 10 ரூபா உதவுறதா இருக்கலாம். சகோதரர்களுக்குள்ள ஒரு நெருக்கம் அப்படிங்கிறது இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா
சொந்த பந்தத்தில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள், குலதெய்வ கோவிலில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள், நம்ம இருக்கிற பகுதியில் ஏதாவது ஒரு ஆலயம் இருக்கும், அம்மன் கோவில், பிள்ளையார் கோவில் ஏதாவது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆலய பணிகள் இதெல்லாம் முன்னாடி நின்று நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு 4 பேர் தெரிஞ்ச விஐபி அப்படிங்கிற மாதிரி முன்னாடி நின்று எல்லாத்தையும் பார்ப்பீங்க. பரவாயில்லையா, அந்த பையன் எல்லா வேலையும் நல்லா செய்யறாவ்ல, பொறுப்பா செய்யறாவ்லப்பா, வருஷம் இனிமேல் திருவிழான்னா அவர்கிட்டே பொறுப்பை ஒப்படைச்சிருங்கப்பா அப்படின்னு 4 பேர் பாராட்டக்கூடிய வகையில் நடந்துப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். அது மாதிரி கூட வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, மேல்மட்ட அதிகாரிகளா இருந்தாலும் சரி, நம்பிக்கைக்குரிய வகையில நடந்துப்பாங்க. அந்த வகையில உங்களுக்கு லாபம் தான். அது மாதிரி புரட்டாசி 13ஆம் தேதி துளாராசிக்கு புதன் போறார். 3க்கும் 12க்கும் அதிபதியான புதன் சுகஸ்தானத்துக்கு போறாரு அப்படின்னா ஆரோக்கியத்துக்கு ஆரம்பத்துக்கு இதெல்லாம் நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். நான் தான் ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம், ஏதாவது ஒரு ஆடம்பர பொருள் அப்படிங்கிறது இந்த மாசத்துல நீங்க வாங்கிடுவீங்க. அடையான் ஜோசியரை நீங்க வேற, நான் கிடக்கிற கடையில அன்றாட சாப்பாட்டுக்கே வழி இல்லை, இருக்கிற கடனை அடைக்க முடியல, இதுல நான் எங்க ஆடம்பர செலவு பண்றது அப்படிங்கிற மாதிரி நினைச்சவங்க கூட ஆடம்பர செலவுகள் பண்ணக்கூடிய அளவுக்கு, நம்ம வாங்கணும்னு நினைச்ச பொருளை வாங்கக்கூடிய அளவுக்கு வரத்து அப்படிங்கிறது இருக்கும். வருமானம் அப்படிங்கிறதுக்கு பஞ்சம் இருக்காது. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துலா ராசியில செவ்வாய் இருக்கார். உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய் சுகஸ்தானத்துல இருக்கு அப்படிங்கும் போது தன்னம்பிக்கை இருக்கும். எது வந்தாலும் பாத்துக்கலாம்டா அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். எதிரிகளோட தொல்லை அப்படிங்கிறது குறையும். ஒரு இடத்துல வேலை செய்வோம், நம்ம கிட்ட இனிக்க பேசிட்டு அந்தாண்ட போயிட்டு நம்மளை பத்தி போட்டு கொடுத்துட்டு போடுவாங்க. இந்த மாதிரி கூட இருந்துகிட்டே குளிப்பறிக்கிற நபர்கள் எல்லாம் அடையாளம் கண்டு அடிச்சு விரட்டி விடுவீங்க. அவர்களாவே வீழ்த்தப்படுவார்கள். நீங்க கூட பெருசா மெனக்கணும்னு அவசியம் கிடையாது. அவனுக்காக எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் தூக்கி போட்டுருவாங்க, போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நமக்கு துரோகம் செய்யணும்னு நினைக்கிற யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா கிடைக்கும். அது மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொத்து சுகம் விற்பனை, இடம் பூமி விற்பனையால 10 ரூபா லாபம் அப்படிங்கறத பார்க்கலாம். அது பூர்வீக சொத்தா இருந்தாலும் சரி, உங்க சொத்தை விற்கலாம். விற்க முடியாம கிடக்கு, இப்ப நல்ல விலைக்கு வித்தர முடியும். அது மாதிரி ரியல் எஸ்டேட், தரகு, கமிஷன், புரோக்கர், ஏஜென்சி, இந்த மாதிரி இடம் வாங்கி விற்கிறது, ஒரு பைக் வாங்கி விற்கிறது, இந்த மாதிரி செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்துலயுமே வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லபடியாவே உங்களுக்கு வரும். அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாச தொடக்கத்துல சுக்கிரன் சிம்மராசியில இருக்காரு. 24ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருக்க போறாரு. 4க்கும் 11க்கும் அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த நேரம்ங்கிறது ரொம்ப நல்ல நேரம். பொருளாதாரம் உச்சத்தை தொடும், பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். வியாபாரத்துல கடன் கொடுத்துட்டு வசூல் பண்ண முடியாம கிடந்தீங்க அப்படின்னா இப்ப அதை வசூல் பண்ணிடலாம். 24 தேதி வரைக்கும் பழைய பாக்கிகளை வசூல் பண்றதுக்கு பயன்படுத்திட்டீங்கன்னா பெரிய சண்டை சச்சரவு இல்லாம, கோபதாபம் இல்லாம வசூல் அப்படிங்கறத பண்ணிடலாம். புரட்டாசி 24ஆம் தேதி கன்னிராசிக்கு போய் சுக்கிரன் அங்கு நீசம் அடைஞ்சிடறாரு. இந்த காலகட்டத்தில் நாம சுகஸ்தானத்துக்கு அதிபதி அவரு, லாபஸ்தானத்துக்கு அதிபதி அவருங்கிறதால கொஞ்சம் நமக்கு நோய் நொடி வரும். 10 ரூபா ஆஸ்பத்திரியில போய் ஊசி ஊத்திட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். நல்லா இருந்தேன், திடீர்னு 2000 செலவு வச்சு பிடிச்சி தண்டை செலவு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால பெரிய அளவுல பாதிப்பு ஒன்றும் இல்லை. இந்த மாசத்தோட கடைசியில, அதாவது ஐப்பசி 1ஆம் தேதி உங்களோட சொந்த ராசிக்கே அதிசாரமா குரு உச்சமடைய போறார். ராசிக்கு உச்சமடைய போறார். ஏன்னா குருவோட உச்ச வீடே உங்களோட ராசி தானே. மிக 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 உன்னதமான பலன்கள் உங்களுக்கு ஐப்பசியிலேருந்து தொடங்கும். கவலைப்படாதீங்க. இந்த புரட்டாசி 5ஆம் தேதி மகளாய அமாவாசை அப்படிங்கிறது வருது. அன்றைய தினம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையா செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லை தெய்வத்தை வணங்கலாம். 9 ஏழைகளுக்கு தயிர் சாதத்தை அன்னதானமா படைங்க. தயிர் சாதத்தை அன்னதானமா ஏலபாளைகளுக்கு 9 பேத்துக்கு வாங்கி கொடுங்க. ரொம்ப சிறப்பான ஒரு மாசமா இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.